அப்போ கர்த்தர் வந்து புதிய நாளை கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு புதிய சந்தோஷத்தை, புதிய ஆனந்தத்தை என்ன பண்ணுறார் நமக்கு தரார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமார் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம வேத பகுதியை நம்ம பார்ப்போம். 1 நாளாகமம் 22:19. இப்போது நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழுப்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். ஆமென். அப்போ இன்னைக்கு வந்து கர்த்தர் சொல்கிறார், நம்முடைய இருதயத்தையும் நம்ம ஆத்மாவையும் என்ன பண்ணணும்னாக்கா கர்த்தரிடத்துல சேர முடியாது. கர்த்தரிடத்துல டு சீக் காட் நம்ம ஆயத்தப்படுத்தணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய இருதயத்தையும் நம்ம ஆத்மாவையும் ஆயத்தப்படுத்தும் போது தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ண முடியும், அன்பு கூர்ந்து ஆராதிக்க முடியும். we can worship God. அப்போ கர்த்தர் எங்கே வந்து வாசம் பண்ணாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆசாரிப்பு கூடாரத்தில் வந்து ஆதி காலத்தில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணார்னாக்கா கர்த்தர் வாசம் பண்ணார். அப்போ இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னாக்கா கர்த்தரை நம்ம எப்படி ஆராதிக்கிறது, ஹவு டு வர்ஷிப் காட், எப்படி நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறது, அதே போல் நம்முடைய பாத்திரங்கள் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம வேத வசனத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு வந்து பார்க்கும்போது கர்த்தருடைய அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வந்து என்ன தங்கி இருந்துச்சுன்னா தேவனுடைய மகிமை தங்கி இருந்துச்சு. என்ன தங்கி இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்களேன். தேவனுடைய மகிமை தங்கிருச்சு. அப்போ மோசைக்கு கர்த்தர் கொடுத்து வந்து ஒரு ரிட்டன் இதில் வந்து ஏசப்பா வந்து அழகாக வந்து நேர்த்தியாக சொன்னார் என்ன பண்ணணும், ஆசரிப்பு கூடாரு எப்படி நீங்கள் கட்டணும்னு சொல்லி என்ன பண்ணார் கர்த்தர் வந்து சொன்னாங்க. அப்போ சொன்னபடி அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய எழுத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி தான் வந்து அந்த டேபர்னாக்கல் ஆசரிப்பு கூடாரம் என்ன இருக்குதுன்னா கட்டப்பட்டிருக்குது. அப்போது 3 காரியம் வந்து கிளியராக இருக்குது. அக்கார்டிங் டு ஹிஸ் வில், ஹிஸ் ரைட்டிங்ஸ், ஹிஸ் வேர்ட்ஸ். அப்போது அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய திட்டத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவர் எழுத்துக்கும் வந்து ஒப்பு கொடுக்கப்பட்டு தான் மோசை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுறாங்க. அப்போ ஏன் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டணும்னா கர்த்தர் என்ன பண்ணணும், வாசம் செய்யணும். அப்போ கர்த்தர் வாசம் பண்ணும்போதோ ஜனங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி கர்த்தர் என்ன பண்ணாங்க, ஆராதித்தாங்க. ஆனால் அதே வசனத்தில் வந்து நம்ம பார்க்கும்போதோ புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்து இப்போ கர்த்தரை ஆவியோட உண்மையோட நம்ம என்ன பண்ணலாம், எங்கனாலும் ஆராதிக்கல. காரணம் என்ன, நீங்களும் நம்மளும் தான் என்னது தேவனுடைய ஆலயம். நம்ம தான் ஒரு ஆசாரிப்பு கூடாரம். ஹல்லேலூயா. அப்போ ஆசாரிப்பு கூடாரம் எங்கெல்லாம் போதோ கர்த்தருடைய பிரசன்னம் என்ன ஆகுதுனாக்கா போகுது. அப்போ நம்ம வந்து we are the carrier of the presence of God. அப்போ நம்ம ஆசாரிப்பு கூடாரமாக இருந்தால் தான் வந்து பரிசுத்த ஆவியானவரா ஏசப்பாவுடைய பிரசன்ஸை நம்ம கொண்டு போகிறவங்களா என்ன பண்ண முடியும், நம்மளால இருக்க முடியும். அப்போது மோசை சொன்னபடி கர்த்தருடைய எழுத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி தான் என்ன பண்ணாருனாக்கா ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணாங்க மோசையானவங்க வந்து கட்டிய ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆராதிச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் வந்து ஏசப்பா வந்து சாலமோனுக்கு வந்து டெம்பிளை கட்ட சொன்னாங்க. தாவீது கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் சாலமோனுக்கு தான் அந்த கட்டுற பாக்கியத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. அப்போ சாலமோன் வந்து கர்த்தர் எல்லாரும் காட்டிலும் அதிகமான ஞானத்தை கொடுத்தாரு. எனக்கு அவர் என்னத்தை கேட்டார், ஞானத்தை கேட்டார். நம்ம என்ன கேட்குறோமோ கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு அவருடைய சித்தத்தின் பிரகாரம் என்ன பண்ணுவார், நமக்கு கொடுப்பாங்க. அப்போது ஞானத்தை கொடுத்தவர் வந்து அவர் விட்டுருக்கலாம்ல, நீ உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவோம் கூடாரத்தை கட்டு, நான் வந்து வாசம் செய்கிறேன். நானும் அது விடலை. சாலமோனுக்கு கர்த்தர் கட்ட கிருபை தந்தாலும் அவருடைய சித்தத்துக்கும் எழுத்துக்கும் அவருடைய வில்லுக்கு தான் வந்து என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தாரு. இந்த மாதிரி கட்டணும், இந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் ஷெக்கினா மகிமை என்னாச்சுனாக்கா ஆலயம் முழுதும் நிரப்பப்பட்டுச்சு. எவ்வளோ நிரப்பப்பட்டுச்சுனாக்கா ஆசாரிப்பர்களெல்லாம் வந்து என்ன பண்ண முடியல, அங்கே இருக்க முடியல. அப்போ வந்து அவ்வளோ மகிமை நமக்குள்ளே இருக்கணும்னாக்கா அதான் இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம். நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்மாவும் என்ன பண்ணணும்னாக்கா
ஆயத்தப்படுத்தி இந்த ஆசாரிப்பு கூடாரம் நமக்குள்ள ஆவியானவர், நமக்குள்ள ஏசப்பா அவருடைய பிரசன்ஸ் என்ன பண்ணோம்னாக்கா தங்கி இருக்க வந்து நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வந்து we are the temple of God. நம்மளே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அதுக்காக நீங்க ஆலயத்துக்கு வராத போயிட போறீங்க. கர்த்தர் நியமிச்சிருக்கிற நம்ம ஆலயத்துக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பா வரணும். எனக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ரிமெம்பர் த சாபத் டே. அப்போ ஓய்வு நாள் என்ன பண்ணுங்க? ஆசாரிக்கணும். அப்போ கர்த்தருடைய சமூகத்துல வந்து என்ன பண்ணணும்? நம்ம ஒன்று கூடி ஆராதிக்கணும். நம்மளும் சபை தான், ஆனால் ஒரு இண்டிவிஜுவலில் கூட கர்த்தர் என்னன்னு கூப்பிட்றாருனாக்கா ஈ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நம்மளே தேவனுடைய ஆலயம் என்று கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா சொல்கிறாங்க. அப்போ நம்ம தேவனுடைய ஆலயமாக இருந்தோம்னா நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் என்ன பண்ணணும்னாக்கா சீர்படுத்தி சரிப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா சாலமோனுக்கும் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, எப்படி நம்ம என்ன பண்ணணும் கட்டணும்னு சொல்லி. எல்லாம் கோல்டு எல்லாமே வந்து சேகரித்து வச்சாங்க. பணத்தை எவ்வளோ பெரிய ஆலயத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க சாலமோன். ஆனால் அது உள்ள என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி யார் தான் சொன்னது? கர்த்தர். அதே போல தான் நம்ம டெம்பிள் ஆஃப் காட்னா சொல்லிட்டார் கர்த்தர். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி அவருடைய சித்தத்துலேயும் அவருடைய வார்த்தையிலையும் அவர் எழுத்துலையும் என்ன பண்ணுறாரு நமக்கு கொடுக்குறாரு. அதே போல் வந்து பவுல் இங்கே புதிய பாட்டில் போட்டுக்குது, வி ஆர் தி எபிசல்ஸ். எபிசல்ஸ்னாக்கா நம்மளே நிருபங்கள் என்று சொல்லப்பட்டுக்குது. அதான் நம்ம தேவனுடைய ஆலயம்னா நம்ம ஒர்க் பிளேஸுக்கு போகிறோம், நம்ம ஸ்கூலிங் போகிறோம், அதுக்கப்புறம் காலேஜ் போகிறோம், அது நிறைய இடத்துக்கு போகிறோம், வெக்கேஷன் போகிறோம். எல்லா இடத்துலையும் அவருடைய ப்ரெசன்ஸ் நம்ம கேரி பண்ணுறோன்னாக்கா அப்போ இந்த பாத்திரம் எவ்வளோ வந்து பரிசுத்தமாக இருக்கணும்ன்ட்டு கர்த்தர் நம்ம சபைக்கு எவ்வளோ விரும்புகிறாருனாக்கா ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ளே வரணும்னு என்ன பண்ணுறாரு கர்த்தர் நம்ம சபையை விரும்புகிறார். அப்போ நம்ம பிடிச்சவங்களுக்கு வந்து அவங்க விருப்பப்படி நம்ம நடப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், சில இதெல்லாம் நமக்கு பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம செய்வோம். அப்போ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்னாக்கா அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நம்ம இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும், பிரியமாக இருக்க முடியும். அப்போது விசுவாசம் இல்லாத நம்ம என்ன பண்ண முடியாது, கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது. அப்போ விசுவாசம் எப்படி வருது, கேள்வினால வருது. அப்போ இங்கிலீஷில் சொல்லுது faith comes by hearing the word of God. அப்போ அவருடைய வசனத்தை கேட்கும் போது தான் நமக்கு என்ன வருது, விசுவாசத்து வருது. அப்போ விசுவாசம் அன்பு இல்லாத என்ன பண்ண முடியாதுனாக்கா we cannot be rooted. அப்படின்னா நம்ம நிலைச்சு நிற்க முடியாது. ரூட்ஸ் இருக்காது, ட்ரீ எல்லாம் அழகாக வளர்ந்துன்னு தான் போவோம். ஆனால் ரூட்ஸ் இல்லாத ட்ரீ வளர்ந்து போனாலும் என்ன ஆகிடும், அது உடஞ்சி போயிடும். அப்போ நம்முடைய ரூட்ஸ், நம்முடைய வேர்கள் எப்படி இருக்கணும்னாக்கா அன்புலையும் விசுவாசத்துலையும் நம்ம என்ன பண்ணோம்க்கா நிலைச்சு நிற்கணும். ஹல்லேலூயா. என்னன்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன், நம்ம தேவனுடைய ஆலயம். கர்த்தர் என்ன நமக்குள்ள விரும்புகிறாருனாக்கா பரிசுத்தத்தையும் நம்ம சுத்திகரிக்கப்படும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்மாவை ஆயத்தப்படுத்தணும்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. ஏன் அந்த மாதிரி விரும்புகிறாருனாக்கா கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பரிசுத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது ஒன்று அதிகமாக நம்ம கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாங்க. எஃபிஷியன்ஸ் 3:17 படிங்க. எஃபிஷியன்ஸ் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அப்போ விசுவாசத்தினால அன்புல என்ன பண்றோம், நம்ம வேரூன்றி நிற்கணும். அப்போ இந்த ஆத்மா இந்த இருதயத்தில் தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஏசப்பா இடத்துல அன்பு கூற முடியும். கரெக்ட் தானுங்க. அன்புக்கு வந்து சின்னமாக என்ன சைனா என்னத்தை தான் காமிக்கிறாங்க, ஹார்ட் இருதயத்தை தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம இருதயத்தோடு கர்த்தரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு அன்பு கூறணும்னாக்கா இந்த இருதயம் அந்த லவ் எப்படி இருக்கணும்னாக்கா ஃபேத்தில் கிரவுண்டடாக இருக்கணும். அப்படி லவ்வில் என்னவா இருக்கணும், கிரவுண்டடாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப நாட்கள் முன்னாடி நான் அது கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கி டீப்பராக நம்ம வந்து போவோம். ஹல்லேலூயா. அப்போ ஆசரிப்பு கூடாரில் வந்து 3 பகுதி இருக்குது. ஹல்லேலூயா. அப்போது இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவேளை எல்லாருக்குமே தெரியலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க.
அப்போது வெளிய அலங்காரம், அதான் அவுட்டர் கோட், உள்ள அலங்காரம் இன்னர் கோட், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அப்போது வெளியே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போதோ, என்ன இருக்குன்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பலிபீடமாக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஆல்டர் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு காரியம் இருக்கும், என்னன்னு சொல்லுங்க. இல்லை இன்னொரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு லேவர், அது என்ன சொல்வீங்க தமிழில்? தொட்டி, கை கழுவுறதுக்கு இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்துருந்தே இல்லை. ஐயோ பார்த்துருந்தே இல்லைப்பா யார். அப்போ அது 2 காரியமும் இருக்கும். அப்புறம் அடுத்ததாக வந்து பார்க்கும்போதோ இன்னர் கோட் உள்ள ஸ்தலத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லிடுறேன், எனக்கு நான் இங்கிலீஷில் தான் பைபிள் படிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் இருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது வந்து 7 கோல்டன் கேண்டில் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது டேபிள் ஆஃப் ஷூ பிரெட் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா ஆல்டர் தான் இருக்கும். அதில் வந்து நெருப்பு எரிஞ்சு கொண்டே இருக்கும், ஃபயர். அடுத்ததாக பார்க்கும்போது 7 குத்து விளக்கு இருக்கும். அப்போ 7 குத்து விளக்கு கூட நம்மளை தான் வந்து கர்த்தர் என்ன சொல்கிறது, அவர் 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகின்றாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இது உங்களுக்கு எழுதணும்னா எழுதிக்கோங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 7 குத்து விளக்கில் வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் வாசம் செய்கிறார். அப்போ இந்த குத்து விளக்கு வந்து அணையாது இருக்கணும்னாக்கா நம்முடைய இருதயம், we have to seek God. அப்போ எப்படி நம்ம சீக் பண்ணோம்? நம்முடைய இருதயமும் நம்முடைய ஆத்மாவும் எப்படி தான் இருக்கணும்? பரிசுத்தமாக அவருக்கு ஏற்றதாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் தூபம் எரிஞ்சு கொண்டே இருக்கிறது எதுக்கு வந்து ஒரு அடையாளமாக நம்ம சொல்லலாம்னாக்கா, ஒரு ஜபத்துக்கு அந்த ஜபம் நமக்குள்ளே என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அப்போ வந்து சிலது மங்கி எரியோ. நம்ம வந்து இப்போ கேண்டில்ஸ் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் யூபிஎஸ் பேட்ரி எல்லாமே வந்துருக்குது. அப்போ அந்த கேண்டில் லைட்டாக மங்கி இருந்தால் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் எண்ணெய் என்ன பண்ணுவாங்க, ஊற்றுவாங்க நல்லா எரியறதுக்கு. அப்போ அதே போல தான் மங்கி எரிய திரிய என்ன பண்ணுறது இல்லையா கர்த்தர், அணையிறது இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கை கூட சம்டைம்ஸ் மங்கி எரியிற வாழ்க்கை என்ன பண்ணுறாருனாக்கா, ஐயோ தேவை கிடையாது துப்பிட்டு என்ன சொல்கிறது, ஊதிட்டு என்ன பண்ணிடுறது இல்லை, போயிடுறது இல்லை. நம்மளையும் அவர் நினச்சி நம்ம தப்பு பண்ணோம் நினச்சியும் கர்த்தர் மங்கி எறிய திரிய என்ன பண்ணுறதில்ல, அணைக்கிறதுல. அப்போ அந்த 7 குத்து விளக்கு கூட வந்து நம்மளை குறிக்குது, நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுறது குறிக்குது. அடுத்ததாக வந்து பார்க்கும்போதும் டேபிள் ஆஃப் ஷூ பிரெட்ன்றது வந்து அப்பா வச்சுருப்பாங்க. அப்போ என்னத்தை குறிக்குதுனாக்கா அவருடைய வார்த்தையை குறிக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது கண்டிப்பாக தினந்தோற வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படுது, அப்பம் தேவைப்படுது. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன தேவைப்படுதுன்னா அப்போ தேவைப்படுது. அடுத்ததாக பார்க்கும்போது ஹோலி ஆஃப் ஹோலிஸ், இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தான் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மர்சி சீட், கிருபாஸ்தானத்தில் தான் என்ன இருக்குது, கிருபாஸ்தானம் தான் அழைக்கப்படுது. அப்போ மர்சி சீட்டில் தான் நம்ம என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்து இன்னைக்கு நம்ம மேனாக தியானிக்க போகிற 3 காரியம் இதில் நம்ம வந்து பார்ப்போம். மீதியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு நான் சொன்னேன். இப்போ தான் நம்முடைய பாடத்துக்கு நம்ம வரோம். அப்போ இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ், உள் பிரகாரத்துக்கு நம்ம வரும்போதோ கிருபாஸ்தானத்தில் தான் யார் வாசம் பண்ணுறாங்கனாக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இன்னைக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே வாசம் பண்ணணும்னு விரும்புகிறாருனாக்கா நம்முடைய ஒரு இருதயத்திலையும் வாசம் பண்ண என்ன பண்ணுறாரு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறாருனாக்கா அவருக்கு ஏற்றதாக இருக்கணும். அப்போ இந்த மர்சி சீட்டில் வந்து கர்த்தர் இரக்கத்தை பாராட்டிகிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தப்பு பண்ணிட்டதுனால நம்ம வந்து நியாயத்தை கேட்க முடியாது, என்னதான் தான் கேட்க முடியும், இரக்கத்தை தான் கேட்க முடியும். அதான் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணுமோ அவருடைய இரக்கத்தை நம்ம என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னாக்கா நம்ம இரக்கத்தையும் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப். சும்மா வசனத்தை படிச்சுட்டு போயிடுறது லைஃப் கிடையாது. நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணோம், சில காரியங்களை நம்ம தினந்தோற வாழ்க்கையில் நம்ம செய்யணும். அப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன என்ன சொல்கிறது, என்னால் ஓவர் கம் பண்ண முடியாத காரியம் இருக்கும். அப்போ வந்து கர்த்தருடைய வசனத்தில் தான் என்ன பண்ண முடியும், நான்
ஓவர் கம் பண்ணணும். எவ்ரிடே பர்ஃபெக்டிங்காக ஆயின் வரணும். அதுக்காக நான் பர்ஃபெக்டாக என்ன பண்ணல, இல்லை. நாங்கள் பிரசங்கம் பண்ணால் கூட நாங்கள் என்ன இல்லை, பர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் கர்த்தர் தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, பர்ஃபெக்ட் பண்ணுறாரு. அப்போ இன்னைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையை இரக்கத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தா தான் நம்ம இரக்கத்தை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவங்களுக்கு நம்ம இரக்கத்தை கொடுக்கறது இல்லைனாக்கா அப்போ நம்ம எப்படி இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் யோசித்து பாருங்க. நம்ம இரக்கத்தை கொடுக்கறது இல்லை, அப்போ நம்மளுக்கு இரக்கம் வேணும்னு சொல்லி நம்ம எப்படி கேட்க முடியும்? அப்போ இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய தினந்தோற வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம குடும்பத்திலையும் சரி, இல்லை நம்ம வேலையிலையும் சரி, வெளியே போகிற இடத்துலையும் சரி, இரக்கத்தில்லாத நம்ம இரக்கம் இல்லாத இருந்தோம்னா நம்ம இரக்கத்தை பாராட்டணும். எனக்கு இட் இஸ் த நேச்சர் ஆஃப் காட். நமக்கு அவர் இரக்கத்தை கொடுக்குறாரு. அப்போ மற்றவங்களுக்கு என்ன பண்ணணுமோ, சில காரியத்தை என்ன பண்ணிடணும், இரக்க பாராட்டிடணும். அப்போ இரக்க பாராட்டுறவங்களுக்கு தான் என்ன கர்த்தர் கொடுக்குறாரு, இரக்கத்தை கொடுக்குறாரு. அப்போ இன்னைக்கு நமக்கு இரக்கம் வேணும், ஏசப்பா நம்மளை மன்னிக்கணும், நம்ம அப்படி இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னாக்கா நம்மளும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், இரக்கத்தை காமிக்கணும். அதே போல் இன்னைக்கு அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸில் என்ன இருக்குன்னா, இரக்கம், அந்த மர்சி சீட், அந்த டேபர்நாக்கிளில் என்னெல்லாம் இருக்குது. அப்போ 3 காரியம் இருக்குது. முதலாவது இந்த கோல்டன் பாட், பொற்கிண்ணம் இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது 10 கட்டளை இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது ஆரோனின் துளிர்த்த கோல் இருக்குது. அப்போ இந்த 3 காரியம் இருக்குது. இந்த 3 காரியமும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது என்னன்னா தெரிஞ்சுக்கொள்ளணுமா நீங்க? எஸ் ஆர் நோ சொல்லுங்கப்பா. ஆமென். அப்போ இன்னைக்கு இந்த பொன் பாத்திரம், அப்போ கோல்டன் பாட். அப்போ இந்த கோல்டன் பாட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போதோ மன்னா. அப்போ மன்னானாக்கா கர்த்தருடைய வசனம், வார்த்தை, அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த பாத்திரம், இந்த மண் பாத்திரத்தை காட் கோல்டன் பாட்டா மாத்தணும்னு விரும்புறாரு. அப்போ இந்த மண்ணு பாத்திரம், நம்மலாம் மண்ணு தானே, மண்ணா நம்ம கோல்டா? அப்போ இந்த மண் பாத்திரத்துல என்ன இருக்குது? மோசை காலத்துல ஜனங்களை நடத்தும் போது கர்த்தர் காலையில என்ன கொடுக்கிறாரு, அந்த மண்ணை எப்படி இருக்குதுன்னா ஸ்னோ ஃபிளேக்ஸ் மாதிரி இருக்குது. எனக்கு தினந்தோறும் அவருடைய வார்த்தை எப்படிதான் இருக்குது, புதியவைகளா இருக்குது. சரி, நேற்று சாப்பிட்டுட்டேன், நேற்று சூப்பராக இருந்துச்சு, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன், மட்டன் தொக்கு சாப்பிட்டேன், நம்ம ஊரில் கோலா உருண்டை தான் ஃபேமஸ் இல்லையா, அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வேண்டாம் எனக்கு சாப்பாடு, என்னத்துக்கு நேற்றே சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னு இன்னைக்கு நான் சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அது வேலையெல்லாம் செய்யணும், எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு நான் தூங்கிடுறேன். அப்படியே சொல்வீங்க? கிடையாதுல்ல. 3 நேரமும் சாப்பிடணுமா? இவர் நான் 4 நேரம் என்ன பண்ணோம், சாப்பிட்றணும். அதான் நேற்றே சாப்பிட்டீங்களா, அப்புறம் எனக்கு இன்னைக்கு அதே மாதிரி தான் கர்த்தருடைய வசனம். அத்தான் ஐயா, நான் பாஸ்டர் ஐயா எடுத்துட்டாங்க வசனத்தை, போன வாரமே நான் கற்றுக்கினேனே. அம்மா பாஸ்டர் அம்மா வாக்குதத்த வசனத்தை கொடுத்துட்டாங்க, ஏஞ்சல் இப்போ கொடுத்துட்டா, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னத்துக்கு, வீட்டுக்கு போய் நல்லா தூங்க வேண்டியதுதான். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம தூங்கிடக்கூடாது. அப்போ எப்படி வளர முடியும்? சாப்பாடெலாம் வேணாம், அப்படியே தூங்கின்னு போயிடறேன்னு சொல்வீங்களா? அப்போ ஏன்ட்டு குட்டி குழந்தை மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவத்தில் என்ன பண்ண முடியாது, நம்மளால வளர முடியும். அப்போது கோல்டன் பாட்டில் என்ன இருக்கணும்னாக்கா மண்ணாக இருக்கணும். இந்த மண் பாத்திரத்தை காட் என்னவா மாத்துறாங்க, பொன் பாத்திரமா மாற்ற வல்லவரா இருக்கிறார். அப்போ பொன் பாத்திரம் என்ன, அந்த பொண்ணு என்னத்துக்கு குறிக்குதுனாக்கா, இட் ரெப்ரசன்ட்ஸ் த நேச்சர் ஆஃப் காட். கர்த்தருடைய அவருடைய நேச்சரை குறிக்குது. இப்போ உங்களுடைய நேச்சர் ஒன்று இருக்கும், அந்த ட்ரீவுடைய நேச்சர் ஒன்று இருக்கும், இதோடைய நேச்சர் ஒன்று இருக்கும். ஆனால் கர்த்தருடைய நேச்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ கர்த்தருடைய சாயல், அவருடைய நேச்சர் என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். அன்பு, அதுக்கப்புறம் பொறுமை, தாழ்மை, கிரேஸ், பரிசுத்தம், தயவு, அப்புறம் எல்லாமே சொன்னீங்க, ஒன்று சொல்ல மறந்துட்டீங்க. அது என்னன்னாக்கா பரிசுத்தம் தான் ஃபர்ஸ்ட். த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்னு இருக்குது, அதிலே இருக்குது ஆன்சர், பரிசுத்தம். ஆனால் அது ஒன்று தான் நம்மளால் இருக்க முடியாது, அது ஒன்று தான் நம்மளால் இருக்க முடியாது. அது ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால
இருக்க முடியும். மீதி எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி இருந்துடலாம். ஆனால் இந்த பரிசுத்தமாக இருக்கணும்னாக்கா கண்டிப்பாக யாருடைய தயவும் உதவியும் நமக்கு தேவை, கர்த்தருடைய. அப்போ நம்ம கோல்டன் பாட்டாக இருக்கணும்னாக்கா நம்ம வெறும் பாட்டு தான். அப்போ கோல்டன் பாட்டாக மாறணும்னாக்கா காட்ஸ் நேச்சர், அதுதான் யாருடைய குணங்கள், அவருடைய நேச்சர், அவருடைய சாயல் எது? பரிசுத்தம். அது நமக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் டைம் என்ன பண்ணணும், நம்ம வரணும். டைம் ஆயிடுச்சு, நான் ஸ்பீடாக முடிச்சிடறேன். அடுத்ததாக என்னவா இருக்கணும்னாக்கா நமக்குள்ள என்னவா இருக்கணும்னு சொல்ல, நமக்குள்ள என்ன இருக்கணும்னாக்கா 10 கட்டளை. அது அந்த மர்சி சீட்டில் என்ன இருக்குதுன்னா 10 கட்டளை. அப்போ 10 கட்டளை வந்து சொல்றது, ஐயோ 10 அதனால கர்த்தர் என்னவா பண்ணிட்டாரு, 2 பண்ணிட்டாரு. 10 போய் எப்படி வந்துருச்சு? ஆனால் 10 இதில் அடங்கி இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்னையும் தான் சொல்கிறேன், இப்படி பண்ணும்போது என்னையும் சொல்லிக்கிறேன். அப்போ இந்த 10 கட்டளையும் என்னவா இருக்குது? 5 கட்டளை வந்து உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணணும், நம்ம முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட தொழுது கொள்வையாக. அதே போல் வந்து வேற எந்த ஐடல்ஸும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வர்ஷிப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம we have to keep the Sabbath, கர்த்தருடைய ஓய்வு நாள் என்ன பண்ணணும், நம்ம ஆசாரிக்கணும். அதுக்கப்புறம் தாயும் தகப்பனையும் என்ன பண்ணணும், நம்ம கனப்படுத்தணும். சிலதெல்லாம் செஞ்சிருவோம், கர்த்தரை ஆராதிச்சிருவோம், எல்லாம் பண்ணிடுவோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பண்ணுற 2-3 காரியத்தை என்ன பண்ண மாட்டோம் நம்ம. அப்போ தாயும் தகப்பனையும் என்ன பண்ணணும், கனப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக வந்து பார்க்கும்போது பிறருடைய காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம இச்சிக்க கூடாது. அவங்க பேர் எவ்வளோ இதாக வச்சிருக்கிறாங்க, நம்மளும் வைக்கணுன்ற என்ன பண்ணணும், லஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. அவங்க வீடு கட்டினா நம்மளும் கட்டுவோம், தப்பு இல்லை. கார் வாங்கினா நம்மளும் கார் வாங்குவோம், பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை, தப்பு இல்லைல்ல. காரில் போகிறது தப்பா? நல்ல அழகான வீட்டில் இருக்கிறது தப்பா? தப்பு இல்லை. எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுக்கறது தான். எதுவுமே நம்ம எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், ஒரு நரம்பு தொட்டுட்டாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டு தானங்க? அப்போ எல்லாம் சாப்பாடு இருக்குது, குடும்பம் இருக்கிறாங்க, எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் ஒரே ஒரு நரம்பு தொட்டுட்டா ஒன்றுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, பண்ண முடியும். அப்போ அது ஜீவன் கொடுக்கறது, நமக்கு பலன் கொடுக்கறது என்னது, கர்த்தர். அப்போ ஒரு வீடு நம்ம கட்டுறோம், ஒரு வண்டி வாங்குகிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம குடும்பத்தை கர்த்தர் பார்க்க கிருபை தராருன்னா எல்லாமே அவர் கர்த்தரால் தான் நமக்கு என்னது கிடைக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய திறமைகளும் நம்முடைய உழைப்பும் இல்லை. ஆனால் உழைப்புக்கு நான் ஆசீர்வதிப்பேன் என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு. அது பிரகாரமாக நம்மளை என்ன தான் பண்ண போகிறாரு, ஆசீர்வதிக்கத்தான் போகிறாரு. அதில் எந்த மாற்று கட்டமும் இல்லை. ஆனால் வி ஷுட் நாட் லஸ்ட். அவங்களுக்கு அப்படி இருக்கிறதுல அதுக்காக நான் என்ன பண்ணிவிடுவேன், கட்டம் வாங்கியாச்சும் நான் கட்டிடுவேன்ட்டு என்ன பண்ணக்கூடாது. நம்ம ஜீல் இருக்கணும் லைஃப்பில் இப்படி முன்னேறணுன்ட்டு. ஏன்னா சாஃப்டாக சொன்னால் வந்து அவ்வளோ அடங்க மாட்டாங்க. நீ இப்படி தானே, அப்பவே ஆப்போசிட்டாக இப்படி தானே சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணி காமிக்கிறேன், சாதிக்கிறேன், நான் சாதிச்சிடணும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. நான் அப்படின்னா என்னுடைய ஸ்கூல் காலேஜ் டேஸில் ஹாஸ்டல்லாம் படிக்கும்போது அது எப்படியா நைட்டெல்லாம் கூட உக்காந்து நான் இதை சாதிச்சு காமிக்கணும் அந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நான் அப்போது அந்த சாதனை பண்ணணும், ஒரு பேஷன் இருக்கணும், ஏதாச்சும் செய்யணுன்றதுல இருக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அவங்க அப்படி இருக்கிறாங்களே, நம்மளும் இப்படி பண்ணணுன்றது தான் என்னது, இது அந்த லஸ்ட்டு மட்டும். லஸ்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது பண்ண, அதே பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாதுன்னு எல்லாமே இருக்குது, கர்த்தருடைய வசனம் இருக்குது. அப்போ இந்த 10 கட்டளையும் 2 கட்டளையும் கொடுத்துறாரு. அது சொல்லுங்க பாப்போம். எப்பவுமே நான் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் சொல்ல வைக்கிறேன், என்ன வசனம் சொல்லுங்க. ஆனால் கர்த்தரை நம்ம நேசிச்சிடும், அதுதான் இருதயம் சுத்தமாகுது, ஆத்மா சுத்தமாகுது. ஆனால் இந்த செகண்ட் பண்ண முடியாது. உன்னை போல பிறரை நேசி மட்டும் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கும் இல்லைங்க எனக்கும் சேர்த்தாங்க சொல்கிறேன், அதை மட்டும் பண்ண முடியாது. இப்போ 2 குழந்தை ஜெஷுத்ரானா, இன்னொரு குழந்தைன்னா ஜெஷுக்கு ஐஸ்கிரீம் 2 கொடுக்கும், அது தப்புங்க. அந்த குழந்தைய போல தான் நான் மட்டுங்களே என்ன பண்ணோம். ஆனால் நம்ம வீட்டில் என் ரூமில் நான் அவனுக்கு ஃபஸ்ட்டு வச்சிடலாம், அது தப்பு இல்லை. அப்போ உன்னை போல ஜஸ்ட் எக்ஸாம்பிள், இது நிறைய காரியங்கள் இருக்குது, இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அப்போ உன்னை போல பிறர் என்ன பண்ணணுமோ, அதுதாங்க கஷ்டம். அதுக்கு தான் கர்த்தருடைய உதவி கேட்குறோம். அப்போ அந்த கர்த்தர் நமக்குள்ளே இருந்தால் தான் அந்த என்ன பாட்டாக மாறிடுவோம், கோல்டன் பாட்டா. அதுக்கப்புறம் இந்த 10 கட்டளை. டைம் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரே ஒரு வசனம் இதோட முடிச்சிடுறேன். ஆரோன்ஸ் பட்டட் ராட், ஆரோனின் துளிர்த்த கோழி. வசனமே சொல்லலை, நான் சொல்லிடுறேன், நீங்கள் எழுதிக்கோங்க.
எக்ஸடஸ் 16:11-15. இது வந்து மன்னா பற்றி இருக்குது. ஓகேவா? நம்ம படிக்க இப்போ டைம் இல்லை. அடுத்ததாக வந்து யாத்திராகும் 16:11-15. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது மாம்சர்னா என்ன சொல்கிறது, ஆவி இருக்காது. அப்போ ஆவியானுடைய வசனம் நமக்குள்ளே இருக்கணும்னா மாம்சங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடணும், போகணும். அந்த வசனம் வந்து பிலிப்பியர் 3:13. அது எழுதி மட்டும் வச்சுக்கோங்கன்னு நம்ம வீட்டில் போய் படிச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்க்கும்போதோ கடைசி அது ஒரு மட்டும் முடிச்சுட்டு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவோம். ஆரோன்ஸ் பட்டட் ராட், ஆரோனின் துளிர்த்த கோல். அப்போது ஆரோனுக்கு மோசைக்கு கர்த்தர் கோல் கொடுத்தாரு. ஆரோனுடைய கோல் எங்கே வைக்கப்பட்டதுனாக்கா உடன்படிக்கை பெட்டி. அப்போ கர்த்தருக்குள்ளே நம்ம அபாய்ட் பண்ணியிருக்கும் போது தான் நம்முடைய கோல் எப்படி ஆகும், துளிர்த்த கோலாக என்ன ஆகும். அப்போ இந்த துளிர்த்த கோலுக்கு என்ன அடையாளம் சொல்லுங்க பார்ப்போம், ஜென்ரலாக சொல்லுங்க. என்னங்க? அப்போ அவங்க எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, மண்ணுக்குள்ளே வச்சு அது தண்ணி ஊற்றுனா என்ன ஆகுது, துளிர்த்த கோல் ஆகுது. அதே போல தான் அவருடைய வசனத்தையும் அவருடைய தண்ணீரின் வார்த்தை நம்ம குடிக்கும் போது என்ன ஆகும், நம்மளுடைய கோல் துளிர். எப்படி துளிர்க்கிறது, இந்த வசனம் மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம், நம்ம டைம் ஆயிடுச்சு. என்னாகமம் 17:7-8 மட்டும் படிங்க. எல்லாம் நல்லா கவனிப்போம் அந்த வசனத்தை. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அது 3 things நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோல் எங்கே வைக்கிறாங்க சொல்லுங்க சிஸ்டர், சாட்சியின் கூடாரத்தில் வைக்கிறாங்க. அப்போ இந்த கூடாரத்தில் ஏசப்பான்ற நம்முடைய இருதயத்தின் கூடாரத்தில் என்ன பண்ணணுமோ வைக்கணும். அது என்னத்தை வைக்கணும், அவருடைய வசனத்தை வைக்கணும். அப்போ அது என்ன ஆகுது, துளிர்க்குது. அப்போ பாதுமை, அந்த ஆமண்ட்ஸ், பாதுமைங்களா, பாதுமை, ஆமண்ட்ஸ். அப்போ அது நமக்கு கிடைக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் என்னதான் ஆகணும், துளிர்க்கணும். எது துளிர்க்கணும், வசனம். அப்போ லைட்டாக நம்ம இப்போ நம்ம செடி வச்சோன்னு நினச்சிக்கோங்க, நம்ம எட்டி பார்த்துட்டே இருப்போம், எப்போ பூக்குதுன்னு சொல்லி. அதே போல் தான் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது ஃபஸ்ட்டு பூ கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் என்ன கொடுக்கும், காய் கொடுத்த பிறகு தான் என்ன கொடுக்கும். அப்போ 3 காரியம் நடக்குது. ஃபஸ்ட்டு பூவு, அதுக்கப்புறம் கனி, அதுக்கப்புறம் காய், அதுக்கப்புறம் கனி. அப்போ இந்த 3 காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து வருகிறது. அப்போ லேவின் கோத்திரம் யாரு, ஆரோன். அப்போ நம்மள கூட லேவின் கோத்திரமா, நாங்களாம் லேவின் கோத்திரம் தான். கர்த்தரே எங்களுக்கு பங்கு, வேற வழி இல்லை. அப்போ நாங்களும் என்ன பண்ணோம், பூத்து கனி கொடுக்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம சபையா என்ன பண்ணணுமோ கனி கொடுக்குறோங்களா மாறணும். அப்போ கனி உடனே கொடுத்துட முடியாது, கனி அப்படி கொடுத்துட முடியாது. ஃபர்ஸ்ட் என்னத்தான் வருது, துளிர்த்த கொள்வார். அப்போ இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல அழகாக பேசியிருக்காரு. அப்போ நம்ம இந்த கோல்டன் பாட்டா காட்ஸ் நேச்சராக நம்மளை மாற்றணும்னாக்கா காட் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கணும். அப்போது நம்ம ஸ்டார்டிங் வசனத்தை படித்த போது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்மாவும் என்ன பண்ண, கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் ஷெக்கினா மகிமை இறங்கும் போதோ ஆலயத்தில் என்ன பண்ண முடியல, ஆசாரிப்பவர்கள் யாருமே நிற்க முடியலையா. அப்போ நம்மளை பார்க்கும்போதோ நம்முடைய பிரசன்னத்தினால என்ன பண்ணோம், நிரப்பி காணப்படணும். நம்மளை பார்க்கும்போது நிற்க முடியலனாக்கா 3 காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய எழுத்துக்கும், அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது தான் என்ன பண்ண முடியும். நம்மளை பார்த்துட்டு ஐயாண்டு போக மாட்டாங்க, ஐயோ காட்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்த்துட்டு. இப்போ எத்தனை பேர் வந்து கிறிஸ்டியன் லைஃப்பில் வந்து நம்ம வாழ்கிறோம், வெளியே வந்து சொல்லணும், உங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி வாழ்க்கையை தான் என்ன பண்ணணுமோ வாழணும். இன்றைக்கி வந்து ஏசப்பா இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் எப்படி இந்த 3 காரியங்கள் இருந்துச்சு, இந்த மர்சி சீட்டில் என்னெல்லாம் இருந்துச்சு சொல்லுங்கள், முடிச்சிடுறேன் நான். பொன் பாத்திரம், 10 கட்டளை,
அவ்வளோதான். எனக்கு சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? அப்போ இன்னைக்கு நமக்கு சத்தியத்துமே தெரியலன்னா அப்போ எப்படி விடுதலை ஆகும்? அப்போ இந்த 3 காரியமும் நமக்குள்ள என்ன ஆகணும்? பூத்து குலுங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வந்து விரும்புறீங்க? கர்த்தருடைய ஆலயமாக நான் இருக்க விரும்புகிறேன், எங்கெல்லாம் போகிறனோ அப்படி பிரசன்னத்தை கேரி பண்ண விரும்புகிறேன், என்னுடைய வீட்டில் பிரசன்னம் இருக்கணும், நான் போகிற இடத்துல பிரசன்னம் இருக்கணும், கர்த்தருடைய ஆலயமாக நான் மாறணும், கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வாசம் செய்யணும்னு யாரெல்லாம் விரும்புகிறீங்க? ஆமென். அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஏசப்பா நம்முடைய பிரசனத்தால் எங்களுக்கு நிரப்புங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆனாலும் எசப்பா நம்முடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம், நாங்கள் நம்புகிறோம். எசப்பா ஏதோ வார்த்தையாக நாங்கள் சொல்லிட்டு போகாதபடி என்னுக்குள்ளே கிரியை சேட்டோம் அப்பா, எங்கள் மக்களுக்குள்ளே கிரியை சேட்டோம். பெத்தல் கிறிஸ்டியன் அசம்பிளி நான் கண்டிப்பாக ஏசப்பாவுடைய ப்ரெசன்ஸை கேரி பண்ணுறவங்க தான் சொல்லணும் ஆண்டவரை. மற்ற ஜனங்களுக்கு நாங்கள் சாட்சியாக, உமக்கு நாங்கள் சாட்சியாக வாழணும்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். பரிசுத்த இரத்தத்தினாலே என்னையும் கழுவிடும். பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும். பிரசனத்தால் நிரப்பிடும். என்னை உள்ளே அழைத்துச் செல்லும். உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். ஒரே விசு என்னை உள்ளே அழைத்து செல்லுங்கன்னு பாடிட்டு நம்ம முடிச்சிடணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்னை உள்ளே அழைத்து செல்லுங்க. உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். என்னை உள்ளே அழைத்து செல்லுங்க. உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். என்னை உள்ளே அழைத்து செல்லுங்கப்பா. உங்க பிரசனத்தால் நிரப்புங்க. என்னை உள்ளே அழைத்து செல்லுங்க. உங்க பிரசனத்தால், உங்க பிரசனத்தால், உங்க பிரசனத்தால் நிரப்புங்க. நிரப்புங்க நிரப்புங்க. உங்க பிரசனத்தால் நிரப்புங்க. Enjoy the presence of God. உங்க பிரசனத்தால் நிரப்புங்க. Thank you Lord. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.